படம் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஒரே அழுகாட்சியாக பாட்டு வருது. பார்த்து பார்த்து கண்கள் போதியா, நல்லா போடணும், நல்லா பெப்பாக எடுக்கணும். பார்த்து 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 இந்த டியூனோ இந்த வரியோ வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்து திருடினது தான். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன். அப்படியே டாக்டர் நம்மளும் தானே அது, சரி போடுறேன் அப்புறம் போட்டார் அவர். வெற்றிமாறனோட படத்தை எதுவுமே நான் இது வரைக்கும் முழுசாக பார்த்ததில்லை. ஒரு 2 ரீலுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. ஒரே இரிட்டேஷன் ஆகும், ஒரு மாதிரி ஆட்கள் கேரக்டர்கள் கொடூரமாக இருப்பானுங்க. சமீபத்தில் வெளியாகிருக்க நிறைய படங்களில் வந்து இந்த அதீத வன்முறை அப்படிங்கிறது இருக்குது. அதில் முன்னணி நடிகர்களும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதீத வன்முறை கொடூரமானது, அதை விட அதை முன்னணி நடிகர்கள் நடிப்பது மிக கொடூரமானது. இவர்களை கேட்க ஆள் இல்லை. தேவயானி மேம்க்கு உங்களுக்கும் திருமணம் நடந்தது, ஒரு கலாட்டா திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து திருமணத்தின் போது ஒரு புகைப்படம் கூட எடுக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு என்னைக்காவது வருத்தமாக இருந்திருக்கா? அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்முடைய நேர்காணல் இயக்குனர் ராஜகுமாரன் அவர்களோடு தான் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம்மா. அந்திமலை சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இயக்குனராக உங்களை பார்த்துருக்கோம், நடிகராக உங்களை பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்திருக்கீங்க. எங்கேருந்து சார் இது ஸ்டார்ட் ஆச்சு? பிஸ்னஸ் மேன் எல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய வார்த்தைகள் வந்து நமக்கு சூட் ஆகாது. அதே மாதிரி நடிகர், அது அவ்வளோ பெரிய வார்த்தைகள் நமக்கு சூட் ஆகாது. இயக்குனர் ஏதோ பரவாயில்ல, ஒரு 15-20 வருஷம் நம்ம அதுக்காக போராடி ஆனதுனால இயக்குனருங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் சூட் ஆகிடுவோம். இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். ஒரே விஷயம் செய்து கொண்டிருப்பது இல்லை. இன்றைக்கி ஒரு பக்கம் இந்த வேலை செய்வோம், இன்னொரு பக்கம் அந்த வேலை செய்வோம், அந்த மாதிரி தான். அது எனக்கு ரொம்ப எளிதான விஷயம். நான் எல்லா நேரங்களிலும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டே இருப்பேன். தோட்டத்து வேலை பார்ப்பேன், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வேன், இங்கே வந்துட்டு சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பேன், தேவயானி நடிக்க போவாங்க, வீடுகள் பார்ப்பேன், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது வர்றது அதெல்லாம் பார்ப்பேன். அதனால் எனக்கு எல்லாமே ஒரு பலதரப்பட்ட கவனங்களில் எல்லா வேலைகளையும் செய்கிற ஒரு பழக்கம்தான் அது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அங்கே ஊருக்கு போனால் வந்து தோட்ட வேலைகள், விவசாய வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஆர்வம் தான் வந்து நம்ம மட்டும் கன்சியூம் பண்ணாமல் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக வந்ததா? இல்லை, இது நாங்கள் ரொம்ப காலமாக அங்கேருந்து தான் அரிசி கொண்டு வரோம், எண்ணெய்கள் கொண்டு வரோம், சில பொருட்கள் எல்லாம் பருப்பு உள்ளிட்ட பல பொருட்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே எங்கள் தோட்டத்தோட எங்களுடைய இதுதான் நாங்கள் கொண்டு வரோம். ஓகே. ஒரு 35-36 அந்த மாதிரி வயசில் நமக்கு தெரியல, ஏதோ ஒன்று சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அப்படி 40 தாண்டும் பொழுது எல்லா உணவுப் பொருளும் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை. குறிப்பாக எல்லா அரிசியும் என்னால் சாப்பிட முடியல. ரொம்ப ஃபுல் ஃபைல்டாக வேக வைக்கப்பட்ட ஒரு அரிசி தான் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்குது. இல்லைன்னா நான் 3 மாதங்களெல்லாம் நான் வெறும் உப்புமா மட்டுமே, இட்லி உப்புமா இல்லை, சாதாரண உப்புமா மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்துருக்கிறேன். என் தேவையானையும் தினமும் அதை கிண்டி வச்சுட்டு ஏன் எதையே சாப்பிட்றீங்க? ஒரு வேலையா 3 வேலையுமாங்க சார்? 2 வேளை சாப்பிடுவேன் நான் எப்போவுமே. 2 வேளையும் உப்புமாவே சாப்பிட்ருக்கேன். ரைஸ் சாப்பிட்டாவே ஏற மாட்டேங்குது, உடம்புல கேஸ் பிடிச்சிருதுங்க. ஏன்னா அந்த ரைஸ் வந்து ஃபுல் ஃபைல்டாக இல்லாமல் ஆஃப் ஃபைல்டு ரைஸுங்கிறச்சு. அது அப்புறமா என் அம்மாக்கிட்ட போய் சொன்னேன். அம்மா வந்து அப்படியா நம்ம சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி 2-3 டைம் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ அது சரியாது. அப்புறம் அம்மா எங்கே ரைஸ் வாங்குறாங்க, அதை வாங்கி இங்கே கொண்டு வந்து சமைச்சேன். அப்போ நமக்கு சேர்ந்துச்சு. அப்புறமா நான் ரைஸ் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்படியெல்லாம் இருக்குது. ஆக ஒரு உணவுப் பொருள் ஒரு கொஞ்சம் நமக்கு வயதாகும் பொழுது அதுக்கு தகுந்தபடி நமக்கு எல்லாமே சரியானதாகவும் கலப்படமற்றதாகவும் முழுமையான பாதுகாக்கப்பட்டதாகவும் அது இருக்கணுங்கிறது எனக்கு புரிஞ்சு. அப்புறம் எண்ணெய் உள்பட எல்லாமே நான் அங்கேருந்தே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது ஒரு ப்ராசஸ்லையே இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது. இப்போ அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பக்கத்தில் இருந்து பார்ப்பீங்க, இல்லை அதுக்கான ஆட்கள் வந்து இருக்காங்களா, எப்படி அந்த ப்ராசஸ் போகும் சார்? அங்கே விவசாயம் பார்க்குறதுக்கு நிச்சயமாக ஆட்கள் வேணும், நம்மளால் பண்ண முடியாது. நம்ம அவங்களுக்கு ஐடியாவும் சப்போர்ட்டும் பண்ணலாம். நான் கொஞ்சம் பயங்கரமாகவும் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிள், நாங்கள் உரம் வைக்கிறோம் தோட்டத்தில். எங்கள் உரம் வைக்கிற விஷயம் வந்து என்ன உரம் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, வேர்க்கடலை புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, இந்த எல்லா புண்ணாக்கும் எங்ககிட்டயே இருக்கும், மூட்டை மூட்டையாக இருக்குது. அதையெல்லாம் அரைச்சி தூள் பண்ணி அந்த புண்ணாக்குகளை தான் நாங்கள் உரமாக வைக்கிறோம்.
மேலாப்படியும் வைக்கிறோம், மண்ணுக்குள்ளேயும் போட்டு வைக்கிறோம், தண்ணி பாயிற இடங்கள்லையும் வைக்கிறோம். எப்படி இருக்குது? உரமே வந்து இவ்வளோ புண்ணாக்கு ரொம்ப விலை உயர்ந்தது, கிலோ 50 ரூபா. சரிங்களா? அந்த கிலோ 50 ரூபாயை தூள் பண்ணி 2 மரத்துக்கோ 1 மரத்துக்கோ நாங்கள் அப்படி வைக்கிறோம். இந்த வைக்கிற மெத்தேடு கூட என்கிட்ட ரொம்ப சிறப்பான ஒரு மெத்தேடு நான் வச்சுருக்கேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, யூ வடிவத்தில் வெட்டி இந்த 6 மாதத்துக்கு உரத்தை போட்டு மூடிடுவாங்க. அப்புறம் அடுத்த 6 மாதத்துக்கு இந்த பக்கம் யூ வடிவத்தில் வெட்டி மூடுவாங்க. இது ஒரு கணக்கு இருக்குது. சில இடத்துல கடப்பாறையை குத்தி ஓட்டை போட்டு அதுக்குள்ளே 10 கடப்பாறையை 4 இடத்துல குத்தி அதுக்குள்ளே போட்டு மூடிடுவாங்க, மரம் எடுத்துக்கும் அப்படின்னு. நான் எப்படி பார்த்தீங்கன்னா என்கிட்ட சின்ன டிராக்டர் இருக்குது, நானே ஓட்டுவேன். ஓகே. அதுக்கு ஒரு 3 கலப்பு இருக்கும். கீத்து போட்டுக்கிட்டே வருவோம். அதுக்கு பின்னால் செயினில் ஒரு பரன் கட்டி அது மேலே ஒருத்தர் நின்றுட்டு அந்த போட்டுக்கிட்டே வருவார். சரி சரி. பரன் மேலே அவர் நிற்கிற வெயிட்டில் அந்த இடத்த தாண்டும் பொழுது பரன் அதை மூடிடும், மறுபடியும் மண் சமதளம் ஆகிடும். இப்படி எங்கெல்லாம் மரம் இருக்குதோ அந்த இடத்துக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் அதை அப்படி ஓட்டுவோம், அது போடுவோம், மூடிடுவோம். இப்படி ஒரு 3 டேஸில் நாங்கள் எங்களுடைய உரம் வைக்கிற வேலையை முடிச்சிடுவோம். இல்லைன்னா அதுவே ஒரு 10 நாள் வச்சுட்டு கிடப்பாங்க. இப்படி பண்ணுறோம். இப்போது நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணப்போ நிறைய பேட்டிகள்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க. அப்போ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, நாங்களாக தான் முன்னெடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து பேசுபொருளானதை கவனிச்சிங்களா இணையத்தில்? என்ன அது? அதாவது எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, எங்ககிட்ட பெருசாக நாங்கள் பண்ணலை, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தது இணையத்தில் பேசுபொருள். நான் எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன அப்படி ஒன்றும் நான் சொல்லலையே. நான் வந்து முதல்ல நான் என்ன ப்ரமோஷனே பண்ணலை, அந்த இடத்துக்கே நான் வரல. நான் என்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு தான் அதை கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் அது ஒரு பிராண்டாக பண்ணிவிட்டு ஆன்லைனில் நான் போட்டுட்டேன். அப்புறமும் கூட ஆன்லைனில் போய் பார்க்கலாம், பார்க்குறவங்க வாங்கலாம். அது மாதிரி இருக்கிற பொழுது நண்பர்கள் உறவினர்களுக்கு அதை நீ பார்த்து ஆன்லைனில் வாங்கிக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால் நேரடியாக கொண்டு வந்து என்னுடைய சின்னத்திரை தலைவர்கள் பங்கு ஏற்ற அந்த சின்னத்திரை பதவி உறுப்பினர்கள் எடுக்கிற அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சின்ன ஸ்டால் போட கேட்டேன். உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க. எல்லா பொருளையும் அங்கே வைக்கலாமேன்னு நான், ஏன்னா நளினி மேடத்துக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய திங்ஸ். நான் சும்மா அவங்களுக்கு 1 வாட்டி 2 வாட்டி கொடுத்துருந்தேன். அந்த கருப்பட்டி டீன்னு ஒன்று இருந்தது, வேறு லெவல் மகனே, அதை இன்னொரு வாட்டி அனுப்பு அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி சத்யபிரியாம்மா வருவாங்க, என்னுடைய எல்லா தெரிஞ்சவங்களும் அங்கே வருவாங்க. தேவிப்பிரியாம்மா வந்தாங்க, அவங்கள எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கனால எல்லாருக்கும் கொடுக்கணுமே அப்படின்னு அன்றைக்கி கூட நான் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புனேன். ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரியே கொடுத்து அனுப்புனேன். என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்னு. அதுக்காக தான் நாங்கள் வச்சேன். அங்கே செய்திகள் வந்து நண்பர்கள், செய்தி எடுக்க வந்த நண்பர்கள் என்னை பார்த்துட்டு அதையும் ஒரு செய்தியாக பண்ணி போட்டாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிச்சயமாக அது ஒரு பேசும் பொருளாக ஆயிடுச்சு. அங்கே பேசப்படும் பொழுது இந்த ஃபைனான்ஷியலாக ஏதாவது பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டிங்களா சார், இதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு நான் பதில் சொன்னேன், இதில் கிடைக்கிற ஒரு 30-40 ரூபாய் வச்சுட்டு நான் என்ன செலவு பண்ண போகிறேன்? என்னுடைய பெட்ரோல் போடுறது காசு, இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரணும்னாவே ஒரு தடவை போகிறதுக்கு 10,000 ரூபா, வரதுக்கு 10,000 ரூபா ஆகிடும். சரிங்களா? அந்த தோட்டத்தில் வர வருமானம் வச்சா நான் இந்த போயிட்டு வர முடியும்? அதெல்லாம் இல்லை. இது ஒரு நல்ல பொருளை எல்லாருக்கும் தரணும். நாளைய மக்களுக்கு, நாளைய நம்முடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், இளைஞர்கள், குழந்தைகளுக்கு சரியான பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது. அதுக்குன்னு சொன்னேன். சினிமாவில் நான் வந்து ஒன்றும் சம்பாதிக்கலை அப்படின்னு சொன்னேன். அதான் பணத்தை நோக்கி நான் எந்த வேலையும் பண்ணலைங்கிறதுக்காக சொன்னேன். சினிமாவில் நான் 40 இயர்ஸாக இருக்கிறேன், 40 lakhs கூட சம்பளம் வாங்கினதில்லை. அதனால் நான் பணத்தை நோக்கி நான் செய்ய மாட்டேன், எந்த வேலையும் செஞ்சதில்லை. ஒரு காரியம் அதோட காரணங்கள் வச்சு தான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தோம். ஓகே ஓகே. இப்போ வரைக்குமே நீங்கள் விவசாயம் சார்ந்த, இயற்கை பொருட்கள் சார்ந்த அந்த விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சினிமாக்குள்ளே நுழையிறது அப்படிங்கிற ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு? குடும்பத்தில் என்ன சொன்னாங்க சார் அந்த காலத்தில்? அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இமயா நேச்சுரல்ஸ், www.imayaNaturals.com அப்படிங்கிற ஒன்று நாம் இப்போ துவங்கிட்டோம். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த இன்டர்வியூ பண்ணுறோம். இதை துவங்கிறதுக்கு முன்னாடி நான் டைரக்டர் விக்ரமன் சாருக்கு ஃபோனில் தான் சொன்னேன், சார் 35-40 வருஷங்களுக்கு முன்னால் என்னுடைய குக் கிராமத்திலேருந்து நான் சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லும்போது எல்லோரும் சிரித்தாங்க சார், பைத்தியம் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க சார். அங்கே பச்சை தண்ணி கூட வரது இல்லையாம்டா பைப்பில்,
போய் தண்ணி கூட கிடைக்காம செத்துற போகிறடா, இங்கேயே இருக்கிறத வச்சு எப்படியாவது இருந்துட்டு போடா அப்படின்னு நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க. சொன்ன நண்பர்கள் இன்னமும் இருக்காங்க, என்னுடைய நண்பர்களாகவே இருக்காங்க. அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்க சார். ஆனால் நான் வந்தேன், சின்ன சின்னதாக போராடினேன், உங்கள்கிட்ட உதவியாளரானேன், உங்களுடைய ஆசீர்வாதம் நான் நல்ல டைரக்டராகவும் ஆனேன், நல்ல பெரிய சினிமாவில் கவனிக்க தகுந்தவளானேன், ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணேன். இப்படி நான் ஒரு சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இதுக்கு நான் 40 வருஷத்துக்கு முன்னால் முயற்சி பண்ணியிருக்கிறேன் சார். அது மாதிரி இப்போ நான் ஒரு முயற்சி பண்ணுறேன் சார். இயற்கை உணவுப் பொருட்களை தயாரிக்கவும் வழங்கவும் உண்டான ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகு இது வந்து மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்கும் சார். அதை நோக்கி நான் நடக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வெளியில் நான் தினமும் ஒரு 3 மணி நேரம் கடை போட போகிறேன் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் சார். அற்புதமான முயற்சி, மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்புனார். அவ்வளோதான். ஆக இது பின்னால் இன்னும் ஒரு 10-15 வருடங்கள் கழித்து நம்மக்கிட்ட இப்போது நாங்கள் சம்பளம் வாங்கும் பொழுது நான் 25 பைசா சம்பளம் வாங்குவேன் ஒரு நாளைக்கு. என் அப்பாவுக்கு 5 ரூபா சம்பளம் இருக்கும், என் அம்மாவுக்கு 3 ரூபா சம்பளம் இருக்கும். நாங்கள் வேலை செய்கிற காலத்தில் வாரம் எங்களுக்கு சம்பளம் 40 ரூபா கிடைக்குன்னா பெரிய சம்பளம். அதில் 10 ரூபா மிச்சம் பண்ணிட்டு 30 ரூபாய்க்கு சந்தை செலவு பண்ணிட்டு வந்து சாப்பாட்டுக்கான விஷயங்கள் செய்வோம். இப்படி தான் இருந்தது. அப்போ மாதம் என்னன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் ஒரு 160 ரூபா, 200 ரூபா இல்லை, 160 ரூபா 150 ரூபா எங்களுடைய மாத வருமானமாக இருந்தது. இன்றைக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கிற இளைஞர்கள் வந்துட்டாங்க. ஒரு வீட்டில் 2 பசங்க இருந்தால் அவங்க 2 பேரும் சேர்ந்து 3 லட்சம் கூட சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பணம் சம்பாதிக்க இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு படிப்பு வந்து விட்டது, எல்லாம் தெரிந்து விட்டது. சரியான உணவு, அதை அவர்கள் இப்போ தேடுறாங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் சந்தித்த உணவுகளை அவங்க இப்போ பார்க்க முடியல. எல்லாம் பீஸா, பர்கர், அது இதுன்னு ஒரு மாதிரி கலவையான பொருட்கள் இருக்குது. அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட சைடு எஃபெக்ட்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கு சின்ன வயசில் வர பல ஹார்ட் ப்ராப்ளம், அது இது எல்லாமே ஏன் இப்படின்னு யோசிக்கிறாங்க. படித்து வேலைக்கு போக தெரிஞ்சவங்க ஆரோக்கியத்துக்கான வழி என்னன்னு யோசிக்கிறாங்க. நாளைக்கு அந்த உணவு நல்லதாக இருக்கணும், காசு அதிகமாக இருந்தால் பரவாயில்லைங்கிற எண்ணத்துக்கு அவங்க வருவாங்க. அதை நான் இன்றைக்கி அவங்களுக்காக அதை இது பண்ணுறேன். என்னுடைய லோகோவே நமது சொத்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் சார். அதே மாதிரி இப்போ விக்ரமன் சார்கிட்ட இருந்து வாழ்த்து பெற்று ஆரம்பித்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து உங்களுடைய சினிமா பயணத்தில் KS ரவிக்குமார் அவர்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இயக்குனராக, நம்ம உதவி இயக்குனராக சேரணும் அப்படின்னு சொல்லி போனீங்க. ஆனால் அதுக்கப்புறம் விக்ரமன் சார்கிட்ட வாய்ப்பு வந்துச்சு. இப்போது KS ரவிக்குமார் அப்படின்னா அவருடைய படங்கள், அவருடைய ஸ்டைல், அவர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அப்போ வந்து விக்ரமன் சார்கிட்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகும்போது எப்படி இருந்தது அந்த சூழல்? அது ஒரு அருமையான சூழல் தான். அதாவது விக்ரமன் சார் அப்படிங்கிறவர் அந்த நேரம் புது வசந்தம் என்கின்ற ஒரு படத்தை எடுத்து மிக பெரிய பிரம்மாண்டமான இளைஞர்கள் பட்டாளத்தையும் ஒரு புதுமையான சிந்தனையும் கிரியேட் பண்ணியிருந்தார். அவருடைய அந்த நேரத்தில் 4 பசங்களும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஜீரணிக்கவே முடியலை யாராலையும். அந்த மாதிரியான ஒரு புதுமையான ஒரு விஷயம் பண்ண ஒரு புது வசந்தம் இயக்குனர். அவருக்கு பயங்கர நேம் வந்துருச்சு அந்த ஒரு படத்தில். MP MLAக்கள் லெட்டர்கள் வச்சுட்டு பசங்க அவர் பின்னால் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் நான் அவர்கிட்ட கேட்கல, தேடலை. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதுக்கு முன்னாடி நானும் என்னுடைய நண்பர் சவுந்தர்னு ஒருத்தரும் சேர்ந்துக்கிட்டு சவுந்தர் ராஜா அப்படிங்கிற பேரில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இரட்டையர்களாக சேர்ந்து காவேரி யாருக்கு அப்படின்னு அந்த படத்தோட டைட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாரதிராஜா சார் முன்னிலையில் GV சார், சரவணன் சார் தலைமையில் குத்து விளக்கு ஏற்றி துவங்கணும். நாங்கள் அந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக இருந்தவர் ரவிக்குமார் சார் அதில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண அனுப்புனார் அந்த படத்துக்கு. ஏன்னா இவங்க சின்ன பசங்களாக இருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் பார்த்து சரி பண்ணி கொடுங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர். அப்படி தான் ரவிக்குமார் சார் முதல்ல வந்தார். அப்படி எனக்கு பழக்கம் இருந்ததுனால ரவிக்குமார் சார் எங்களுடைய அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு, சரியாக வரல. அப்போ எங்கள் படத்தினுடைய ஆர்ட் இயக்குனர் தேவராஜ் அப்படின்னு அவர் வந்து அதே நேரத்தில் பாரதிராஜா சாருக்கும் ஆர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை கொண்டு தான் நாங்கள் பாரதிராஜா சார் அழைக்க முடிஞ்சது. அழைச்சிட்டு வந்தார் அவர். நல்ல அருமையான நண்பர். இன்னுயிர் தோழன் படம் அப்போ நடந்துட்டு இருந்தது.
அவர் வந்து புது வசந்தத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டராக இருந்தார். ஓகே. ஆக புது வசந்தம்ங்கிற ஒரு படம் செட்டு போட்டுட்டு இருக்கும் பொழுதே அவர் சொன்னார், நீங்கள் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு, ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புது வசந்தத்தில் ஒர்க் பண்ணலாம், வாங்க நான் உங்களை டைரக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். என்னை கூட்டிகிட்டு போய் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே விக்ரமன் சார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டார். ஓகே ஓகே. அங்கே அசோசியேட்டாக ரவிக்குமார் இருந்தார். மறுபடியும் நான் அவரை சந்தித்தேன். அசோசியேட்டாக இருந்த ரவிக்குமார் சார் சொன்னார், இல்லை இந்த படத்தில் எல்லோரும் இருக்காங்க, இப்போ யாரும் சேர்க்க முடியாது, நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அங்கேருந்து நான் வந்துட்டேன். அப்போ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு ரவிக்குமார் சார் ஸ்டார்ட் பண்ணார் படம் டைரக்ஷன். அப்போ மறுபடியும் நம்ம அப்படி தான் ரவிக்குமார் சார்கிட்ட ட்ரை பண்ணறதுக்காக போனோம். அப்போவும் அவருக்கு எங்கள் ஆள் இருக்காங்க, இப்போ சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இது ஒரு சூப்பர் குட் கம்பெனியோட படம் தான் ரவிக்குமார். அந்த சூப்பர் குட் கம்பெனியில் வெளியில் நான் போகும்பொழுது விக்ரமன் சார் திடீர்னு ஒரு கார் வரும், இறங்குவார், உடனே நான் வணக்கம் போடுவேன், அவர் வணக்கம் போட்டு போயிடுவார். மறுபடியும் ரவிக்குமார் சாரை பார்க்க நான் போயிட்டு இருக்கும் பொழுது நடுவில் விக்ரமன் சார் எங்காவது இருப்பார், அவருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு நான் போயிடுவேன். ஒரு முறை நான் சேரன் பாண்டியனில் ஒரு மாதம் பக்கம் நான் அவர் கூட போய் அந்த கதை விவாதங்கள் இருந்தேன். அவர் கதை விவாதம் முடிஞ்ச பிறகு சொன்னார், இல்லைங்க நிறைய உதவி இயக்குநர்கள் இருக்காங்க, நீங்கள் வந்து அசிஸ்டண்டாக இப்போ இந்த படத்துக்கு முடியாது, அப்புறம் பார்த்துக்கலான்னாரு. சரி, நான் மாடியிலேருந்து இறங்கி வரும்போது விக்ரமன் சார் கீழே உட்காந்தாரு, அவருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு நான் போகும்பொழுது அவர், என்ன ரவிக்குமார் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. நான் இல்லை சார், அவர்கிட்ட உதவி இயக்குநர்கள் நிறையா இருக்காங்க அப்படின்னு. விக்ரமன் சாருக்கு என்னவோ ஒரு டப்புன்னு ஒரு ஸ்பார்க்காகவும் கோபமாகவும் வந்துருச்சு. அவர் சேர்த்துக்கலன்னா பரவாயில்ல, நான் உங்களை சேர்த்துக்கிறேன், நீங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு ஒரு 2-3 மாதம் கழிச்சிட்டு வாங்க, இந்த படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆனதை நீங்கள் வந்துடுங்க அப்படின்னா. சார் தேங்க்யூ சார், எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும், நான் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னார். அவராக சொன்னார். ஓகே, சரி நான் ஊருக்கு போனேன். அப்புறம் அவர் ஷூட்டிங் முடிஞ்சது, பெரும்புள்ளி நடந்துகிட்டு இருந்தது பாதியில். அவர் ஒரு குமுதம் எல்லாம் தயாரித்தார். அவருடைய அந்த நேரத்தில் குமுதம் புது இயக்குநர்கள் தயாரித்தார். அதெல்லாம் ஊரில் வாங்கி படித்தேன். அப்புறம் 91 அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு நான் வந்தேன். சார் சேர்த்துக்கிட்டார். இப்படி தான் விக்ரமன் சார்கிட்ட நான் சேர்ந்துட்டேன். அதனால் ரவிக்குமார் சார்கிட்ட நான் போயிருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் நம்ம அங்கே என்ன படிக்கிறோமோ அந்த படங்கள் வரும். விக்ரமன் சார்கிட்ட சேர்ந்தனால அவருடைய படைப்பு சம்மந்தப்பட்ட அதோட டச் இருக்கிற படங்கள் நமக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க விக்ரமன் சாருடைய புது வசந்தம் கதை வந்து வெளியான சமயத்தில் யாராலையுமே ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற ஒரு இல்லை கதை அல்ல, அந்த சிந்தனை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், புது வசந்தம் விக்ரமன், புதிய பாதை பார்த்திபன் ஒப்பிடுக அப்படின்னு குமுதத்தில் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறார். அதுக்கு அரசு பதில், முன்னவர் யதார்த்தவாதி யார்? புதிய பாதை பார்த்திபன். பின்னவர் தரையில் கால ஒன்றாத கற்பனாவாதி அப்படின்னு அரசு பதில் இன்றைக்கும் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த உலகம் நல்ல விஷயங்களை கற்பனையாக தான் நினைக்கும், ஒரிஜினலாக நடக்காதுன்னு நினைக்கும். ஆனால் விக்ரமன் சாருடைய அத்தனை திரைப்படங்களும் ஒருத்தன் கூட வில்லன் இருக்க மாட்டான். வில்லனாக இருந்தால் கூட கடைசியில் அவனும் நல்லவனாகிடுவான். எவனும் யாரையும் சதி பண்ண மாட்டான். சூழ்நிலைகளால் ஒரு சின்ன விரிசல் வரும், அது சரியாகும். எல்லாருமே படத்தில் நல்லவங்களாகவே இருப்பாங்க. புரியுது? அது வந்து கற்பனை தான். ஆனால் நிஜம் எல்லாருமே நல்லவங்களாக இருக்கிறதுனால ஒரு குடும்பம் நடக்குது. எல்லாருமே நல்லவங்களாக நம்ம ரோட்டில் போயிட்டு வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரோம். நான் சினிமாவில் பார்க்குற வில்லன்கள் எவ்வளோ இருந்தால் நம்ம வீட்டுக்கே திரும்பி வர முடியாது, சரிம்மா? ஆக இப்படி அந்த எது நடக்க முடியாது, எது இல்லையோ அதை விக்ரமன் சார் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அவருடைய அந்த சிந்தனை இருக்குது இல்லையா? நேர்மை, உண்மை, நல்லது, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதெல்லாம் அந்த முற்போக்கான சிந்தனையுடைய அந்த விக்ரமன் சார், என்றென்றும் வசந்தத்துக்கான புது வசந்தம் விக்ரமன் சாருடைய சிந்தனை. அவ்வளோதான். அது வந்து கதை விவாதம் இல்லை, கதையை ஒரு ப்ரொடியூசர் ஓகே பண்ணி தானே எடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் உங்களுடைய முதல் படத்துலேயும் வந்து காதல் சேர்வதும் இல்லை பிரிவதும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருவாக கொண்டு எடுத்திருந்தீங்க. எப்படிங்க சார், இது வந்து விக்ரமன் சாருடைய தாக்கமா இல்லை இந்த கதை வந்து உங்ககிட்ட ஏற்கனவே இருந்ததா? கதை நாட்டு இருந்தது. அதைத்தான் வந்து நான் அந்த முதல் படம் விஷயம் வரும்பொழுது நீங்கள் ஒன்று சொல்லணும், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. முதல் படம் எனக்கு வந்து லக்ஷ்மி மேக்கர்ஸில் விஜயகாந்த் சார் டேட்டு கதை சொல்லியாச்சு. குஷ்புக்கு கதை சொன்னாங்க, குஷ்பு மேடத்துக்கும் போய் கதை சொல்லிட்டேன், அவங்களும் ஓகே. எல்லாமே அந்த கம்பெனியில் படங்கள் பண்ணுறதுனால எல்லாமே ஓகே. விக்ரமன் சார்கிட்ட நான் சொன்னேன், அவர் சொன்னார் இது விட அந்த கதை நல்லா இருக்குமே நீங்கள் பண்ணுறது அப்படின்னு. சார் அது வந்து விஜயகாந்த் பண்ண முடியாதுல்ல சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் சௌத்ரி சார்கிட்ட அந்த கதை சொல்லுங்கள், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதை அப்படின்னார்.
சரி நான் சௌத்ரி சார்கிட்ட போய் அந்த கதை சொன்னோன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு. ம். அவர் வந்து விஜய் அஜித் வச்சு பண்ணியா அப்படின்னாரு. அது மெயின் லீடா? ஆமாம். ஆ. எது? பார்த்திபன் சார் கரெக்டாக. ஆமாம். இல்லை அந்த கதை அப்போ அப்படி இருந்தது. பார்த்திபன் சார் லேட்டாக தான் கமிட் பண்ணிட்டோம், வேறு யாரும் நடிக்க வராதனால. அப்போ விக்ரமன் சார் சொன்னார், அந்த படம் வந்து ராஜகுமாரன் ஒரு நாட்டாமை சூரியவம்சம் மாதிரியான கலரில் தான் வரும், இது மாதிரி நீங்கள் ஒரு படம் பண்ணினா தான் உங்களுக்கு ஒரு தனி பெயர் கிடைக்கும், ராஜகுமாரனா ஒரு தனிப்பட்ட சிந்தனை தெரியும், நீங்கள் இதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டார். அதனால் நான் முழுக்க முழுக்க நீ வர வேணாலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி அதற்கான என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்திபன் சார் பின்னால் கமிட் பண்ணோம். முதல்ல விஜய் அஜித் மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். அது வரல. பிரசாந்த் கூட நான் சொன்னேன், பிரசாந்த் சாரும் கதை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருந்து, ஆனால் அவங்க பண்ணலை. அதுக்கு எல்லாமே 2 ஹீரோ இருக்கிறது தான் காரணம். 2 ஹீரோ இருந்தால் என்ன, நான் எங்கே நிற்கிறேன்னா நான் தான் ஹீரோங்கிற நினைக்கிற அந்த கட்ஸ் இருக்கிறது பார்த்திபன் சாருக்கு இருந்தது. அவர் நடித்தார். அவருக்கு தகுந்தபடி நான் கதையில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி அவருடைய கேரக்டருக்கு மெச்சூர்டான ஒருத்தர் இல்லையா, அதுக்கு அடிப்படி நான் கொஞ்சம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். கதையோட மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதே தான். அதே மாதிரி அஜித் அவர்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருந்தாரா? எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏன்னா அவர் அந்த கரியரில் பீக்கில் இருந்த டைம் இல்லையா, எப்படி வந்து அது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்கு கன்வின்ஸ் பண்ணீங்க? அஜித் சார் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்ல நடித்தார். நான் அதில் அசோசியேட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ நான் அவருக்கு எனக்கு இருக்கிற பழக்கத்தில் நான் கொஞ்சம் ஹெல்ப்பு, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் கெஸ்ட் ரோல் மாதிரியாவது 15 days அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டு வச்சுருந்தேன். பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி விஜய் சார்ட்டையும் நான் கேட்டு வச்சுருந்தேன், பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கெல்லாம் அப்போ சொல்லுவாங்க, செய்வாங்க. விஜய் சாருக்கு அந்த நேரத்தில் நான் கொண்டு போன கதையோ அல்லது அந்த முழு கால் ஷீட் கொடுக்கறதுக்கோ கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்குது. அஜித் சார் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். அவர் அஜித் சொன்னதை செய்வார், சொல்லலைன்னா அவர் செய்ய மாட்டார். அவர்கிட்ட வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லிட்டாருன்னா அதை அவர் மறக்கவே மாட்டார், செய்வார். ஒரு மாதிரி சொல்லின் செல்வன் அவர். ஓகே. பட் இப்போ வந்து அவர் மீடியாவில் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு. அந்த டைமில் வந்து எப்படி சார் இருப்பார்? இவர் இப்படி தான் ஃப்யூச்சரில் இருப்பார் அப்படின்னு ஏதாவது நீங்கள் கெஸ் பண்ணீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார்? அவர் எப்பொழுதுமே ஜாலியான ஒருத்தர், கலகலப்பான ஒருத்தர், சரியான ஒருத்தர், எப்பொழுதுமே ஒதுங்கி இருக்கிற ஒருத்தர். அப்போவும் நீங்கள் அவரை மீடியாவில் பார்க்க முடியாது, எங்கேயும் வரமாட்டார். ஏன்னா நீ வருவாய், நான் 100வது நாள் விழாவுக்கு அவர் அழைச்சேன். நான் எல்லோரும் போல சாதாரணமாக தான் அழைச்சேன், நீங்கள் வந்துடணும்னு சொன்னேன். ஆனால் அவர் வரல. அப்புறமா தான் எனக்கு தெரியும் அப்படியெல்லாம் அவர் கலந்துக்கிறவர் இல்லை. எந்த பூஜையோ மற்ற விஷயங்களுக்கோ அவர் வர்றவர் இல்லைன்னு. ஏன்னா எங்கள் படத்தோட பூஜைக்கு கூட அவர் வரல, அங்கே தான் இருந்தார், ஆனால் வரல. அப்படியெல்லாம் வரமாட்டாருங்கிறது அப்போ இருந்தே அவர் மீடியாவிலேருந்து ஒதுங்கி இருக்கிற ஒருத்தர் தான். என் வேலை என்ன, அதை மட்டும் சொல்லுங்கள், என்னை வேறு எதுவும் செய்ய சொல்லாதீர்கள் அப்படின்னு அவர் கலைஞர் முன்னால் அவ்வளோ பெரிய நேரு ஸ்டேடியத்தில் சொன்னவர். சும்மா இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு. பட் இப்போ நடிப்புல இருந்து கொஞ்சம் அவர் ரேசிங் பக்கமும் திரும்பி இருக்காரு. அதெல்லாம் இப்போ நான் செய்கிற மாதிரி தான். நான் ப்ராடக்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு, எமயா நேச்சுரல்ஸ், அது மாதிரி அவர் ரேஸ் கொடுக்குறாரு. சரியா? கரெக்டான சினிமா வந்தால் அவர் சினிமா செய்வார். நானும் எனக்கு ரைட்டான சினிமா வந்தால் நான் செய்வேன். நான் செய்யணும்னா அது செய்வேன். எங்களுக்கு எல்லா வேலையும் தெரியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாட் ஒன்லி சினிமா மட்டும் அல்ல, இதாங்க வேறு வேறு வேலைகளும் செய்ய தெரிஞ்சவங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய முதல் படம் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் கதையை அணுகக்கூடியவர் அப்படிங்கிற பெயர் வந்து எடுத்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் படம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பண்ணும்போது கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தது. உங்களை ஏதாவது பாதிச்சுதாங்க சார்? நிச்சயமாக அது பாதிச்சிருக்குது. அந்த படம் அவர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாமலோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமலோ போனதுக்கு ஏதோ ஒரு சின்ன ரசனை கயிறு அருந்து போயிருக்குது. அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு படம். அதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் பண்ணலையா, ஆடியன்ஸ் ஏன் பண்ணலை, எனக்கு அது புரியல. அதாவது அந்த கதையினுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து அது வரைக்கும் நாம் பார்த்த கிராமத்து பெரிய மனிதர்களுடைய கற்பனை கதாபாத்திரங்களும் அன்னைக்கு நம்ம கரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கிற தேவயானி அப்படிங்கிற ஒரு ரியல் ஸ்டாரும் 2 பேரும் சந்திக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் அது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை பார்த்தா அது ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே. அது அப்போ தான் தெரியும் அந்த படத்துடைய என்ன இது அப்படின்னு. ஒரு தேவயானியோட சைடு இருக்கிற எல்லாமே ஒரிஜினலாகவே இருக்கும். ஒரு டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், ஒரு டிரைவர் உள்பட எல்லாமே அவங்களுடைய ஓன் டிரைவரே நடித்தார். இப்படி ஒரிஜினலாகவே இருக்கும். அப்படியே விக்ரம் சார் நடித்த அந்த கதாபாத்திரத்துக்கு பின்னால் இருக்கிறது எல்லாமே நமக்கு சரசார் குஷ்பு நடிச்சிருந்தாங்கன்னா கூட நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த சக்திவேல் கவுண்டரு, நாட்டாமை, அதுக்கு முன்னாடி வந்த ஒரு தாத்தா, இப்படி கற்பனை கதாபாத்திரங்களாகவே இருப்பாங்க. அப்படி கற்பனை கதாபாத்திரங்களையும் ஒரு நிஜ ஸ்டாரையும் மிங்கிள் பண்ண ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் தான் அது.
அது ஓகே. அது அன்னைக்கு நேரத்தில் புரிந்து கொள்ளப்படவில்லையோ அல்லது நாம் சரியாக ரசனை கயிறை சரியாக முறுக்கலையோ அதை பார்த்துங்க. பட் உங்களுக்கு எதுவும் கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா? கதையில் எதுவும் மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற எதுவும் யாராவது சஜஷன் சொல்லியிருந்தாங்களா? சொன்னாங்க. படம் இப்போ ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்துட்டு சரத் சார் சொன்னார், தேவயானிங்கிற பேரை மாற்றிடு, அது ஒரிஜினலாக இருக்கிறதுனால இதில் எது ஒரிஜினல் எது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. உண்மையாக அப்படி இல்லை உண்மையாக அந்த பொண்ணு ஒன்று பிச்சை எடுத்துகிட்டு இருக்குல்ல ரோட்டில் அப்படின்னு. எனக்கு அது சாத்தியப்படலை. ஏன்னா எத்தனை இடத்துல எங்கெங்கே யார் யார் தேவயானின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி டப்பிங்கில் சேஞ்ச் பண்ணுறது ஒன்று. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ சினிமா ஸ்டார்களுக்கு அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. ஜெயலலிதா நடிக்கும்போது கூட சுமதின்னு பேர் வச்சுருக்காங்க, சுமதீஸ்வரி. இப்படி கற்பனையான பேர் வச்சு இப்போ கூட கடைசியாக ரஜினி சார் நடிக்கும்போது அசோக் குமார் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஏன் ரஜினிகாந்த்னு பேர் வச்சா என்ன? அப்போ அந்த விஷயம் ரஜினிகாந்த் தன் நண்பனுக்காக கீழே இறங்கி வந்தாங்கிறது தானே, ரஜினிகாந்த் நண்பனுக்காக கீழே இறங்கி வந்தாங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் ஏன் அசோக் குமார்னு எவனோ ஒருத்தன் தெரியாதவன் பேர் தெரியாதவனை சொல்கிறீங்க? ஒரு ரியலிசம் ஜனங்களோட நம்ம பேசும்பொழுது அந்த ரியலிசம் எவ்வளோ தூரம் ரியலாக கொண்டு வரணும்னு இருக்குது. அதே ரஜினிகாந்த் வந்து அன்புள்ள ரஜினிகாந்தில் நடித்தார் இல்லையா, நான் ரஜினி அங்கிள். அப்போ அவர் கேள்வி கேட்குற இடத்துல இல்லை, சொன்னதை செஞ்சார். இப்போ அவர் கேள்வி கேட்குற இடத்துக்கு வரும்போது இல்லை பேரை மாற்றுங்க, ரஜினிகாந்த்னு வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பார். இவ்வளோதான். ஒரு கதை வந்து மக்களோட நெருக்கமாக அவங்களுடைய கற்பனைக்கு இடம் விட்டு அவங்களோட சிந்தனைக்கும் இடம் விட்டு அவங்க சிந்திக்கிறதுக்கும் வழி கொடுத்து பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். விக்ரம் எப்படி சார் உள்ள வந்தார் கதையில்? விக்ரம் சார் வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் புதிய மன்னர்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர், எங்களோட சாதாரண சக மனிதர் மாதிரியான ஒருத்தர் தான். பெரிய டாப் ஸ்டார் வீட்டு பையனும் இல்லை, அவர் பெரிய நட்சத்திரத்தோட பட்டாளத்துலேயும் இல்லை. அவர் நிறையா காலமாக நடிச்சிட்ருக்கிற ஒருத்தர். சரியான வாய்ப்புகள் இல்லாமல் அப்போ தான் சேது நல்ல ஒரு பிரேக் கொடுத்த நேரம். எனக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும்க்கு அந்த ஹீரோ கேரக்டருக்கு வேணும். அவரும் நிறைய கதைகள் கேட்டிருக்கிறாரு, 80 கதைகள் கேட்டிருக்கிறாரு. எல்லாருமே இந்த காலத்துலேயும் அந்த காலத்தில் சரி 80 கதைகள் கேட்டேன்னே சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல, 81ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, 79ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கவின் கூட 80 கதைகள் கேட்டேன் அப்படி தான் சொல்கிறாரு. வேறு யாரை கேட்டாலும் 80 கதைகள் கேட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு புரியல அது என்ன கதைகளுக்கும் 80க்கும் என்ன சம்மந்தம்னு. அவரும் அப்படி கேட்டிருந்தார். நான் போய் கதை சொன்னேன்னா அவர் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அந்த படம் உடனே முதல் படமாக ஸ்டார்ட் பண்ணார். சார் அதுக்கப்புறமா திருமதி தமிழ் வந்து நீங்கள் இயக்கி நடித்து தயாரித்த படம். எதனால் சார் இந்த ஆளினால் நீங்களே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்க? இல்லை, ஒரு படம் ஒரு துறையில் இருக்கிறோம், நம்ம வந்து நம்மளுடைய துறையில் நமக்கு தேவையான நமக்கு ஃபிட்டான விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே வரோம். அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கதை, ஒரு கதைக்கான ஒரு களம் இருந்தது. அப்போ அந்த சேரன் சார் நடித்தார். நிறைய டைரக்டர்கள் நடிப்பு இதில் வந்து சக்ஸஸ் பண்ணாங்க. நானும் அதை ட்ரை பண்ணேன். அந்த ஒரு ட்ரெண்டை இது வச்சு ட்ரை பண்ணேன். அன்றைக்கும் கௌதமன் நடித்தார், இன்றைக்கும் படையாண்ட வீரன் நடிச்சிருக்காரு, சேரன் சார் நடிச்சார், களஞ்சியம் நடித்தார். அப்போவும் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். பட் தேவயானி மேம் நீங்கள் 2 பேர் பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிசிஷன் அவங்கக்கிட்ட சொன்னபோது என்ன சொன்னாங்க? ஆன் ஸ்க்ரீனில் பேர் பண்ணணும் நான் சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க. உங்களே சூஸ் பண்ணது அவங்க? ஆமாம். ஏன் அப்படின்னா அந்த ரோலுக்கு எனக்கு யாருமே கிடைக்கல. ஓகே. 3 கதாநாயகி இருக்கிற ஒரு படம் அது. ஒரு லாயர், அப்புறம் ஒரு கரண்ட் ஹீரோயின் கீர்த்தி சாவ்லா பண்ணாங்க. அந்த முறைமாமனோட முறை பொண்ணு அது ஒருத்தர் பண்ணணும். நான் எவ்வளவோ யோசிச்சுட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், சரியாக அமையலை. அப்போ வேறு வழி இல்லாமல் தேவயானியை டபுள் ரோலாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. திருமதி தமிழ் நானே தான் ஓன் ரிலீஸ் பண்ணேன். எனக்கு லாபமும் இல்லை, எதுவும் இல்லை. கையிலேருந்து போட்ட காசுகளில் எதுவும் பெருசாக எனக்கு கலெக்ஷன் ஆகலை. ஆடியோவில் மட்டுமே ஒரு 10-15 லட்சம் நான் சம்பாதிச்சேன். படங்களில் வந்த காசுகளை நான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அப்படியே வச்சுடுங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சின்ன சின்ன காசு தான், ஒரு 15,000 20,000 இந்த மாதிரி ஒவ்வொரு தேட்டருக்கும் வந்துருக்கும். ஒரு 200 தேட்டர் இருந்தாலும் இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போஸ்டர் ஓட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, அது இருக்கட்டும், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் படத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன். 100 days நான் மட்டும் 2-3 தேட்டர்களில் போட்டு அதை மெரிட் பண்ணிக்கிட்டேன். லாபங்களை நோக்கி மட்டுமே செய்கிறதில்ல, ஒரு நல்ல படம் நல்ல படைப்புகள் செய்யணுங்கிறது. அதே மாதிரி உங்களுடைய படத்தில் வந்து கதை எந்த அளவுக்கு குடும்பமாக உட்காந்து பார்க்கலாமா, அதே மாதிரி பாடல்களும் வந்து ரொம்பவே ரசனைக்குரியதாக இருக்கும். உங்களுடைய ஆல்மோஸ்ட் எல்லா படங்கள்லேயும் ஒரு படம் தவிர்த்துன்னு நினைக்கிறேன் எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள் தான் இசை பண்ணியிருக்காரு. எப்படி சார் அந்த நட்பு உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய நட்பு? இல்லை, நான் விக்ரமன் சார்கிட்ட அங்கேருந்து தான் பல வருடங்கள் அங்கேருந்து தான் எல்லாத்தையுமே
பிள்ளையார் சொல்லியிலேருந்து தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறதுனால அங்கே இருந்த டீம், அங்கே இருக்கிறவங்க, அந்த ரசனை, அந்த கதைக்களம், அந்த சிந்தனை தான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் தனிப்பட்ட எதுவும் ஒன்றும் இல்லை. பாடல்கள்லாம் எப்படி சார் அவர்கிட்ட உட்காந்து நீங்கள் பேசுவீங்களா? ஏதாவது ஒரு மறக்க முடியாத பாடல் உருவான விதம் இருக்குங்களா? எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் வந்து ரொம்ப பிடிவாதமாக ஒரு ஓன் டியூன் போடவே பார்ப்பார். நம்ம ஏதாவது ரசனையோடு ஏதாவது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். கரெக்ஷன் சொன்னாலும் அவர் ஓனாக டிசிஷன், ஓன் மேக்கிங்கே பண்ணுவார். அந்த வகையில் வந்து அவரை வந்து நீ வருவாய் என படத்தோட டைட்டில் சாங்கை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். அந்த பாட்டை ஒரு 2 வரி 3 வரி எழுதி வச்சுட்டேன். 4 வரி பக்கம் கதை சொல்லும்போது வேணுமேன்னு. அதை சொன்னால் அவர் கேட்க மாட்டேங்கிறார். அந்த சிம்பத்தி, அந்த டியூன் அவர் கேட்க மாட்டுறாரு. அந்த ஃபீல் வேணாம். என்ன டைரக்டரை படம் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஒரே அழுகாட்சியாக பாட்டு வருது. பார்த்து பார்த்து கண்கள் போதினா நல்லா போடணும், நல்லா பெப்பாக எடுக்கணும். பார்த்து 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 அப்படி எடுக்கணும் அப்படின்னாரு. இல்லை சார், ஒரு ஃபீல்டில் தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. உனக்கு கல்யாண கனவுல தான் நடக்குது, என்றைக்கு நிஜத்தில் நடக்குமோன்னு சொன்ன அப்புறம் அந்த பாட்டு வருது. அவன் வந்து நான் அந்த பொண்டாட்டிக்காக காத்துட்ருக்கிறேங்க, அதாவது அப்படி தான் இருக்கணும் சார்னு சொன்னால் அவர் கேட்குற மாதிரி தெரில. கடைசியாக அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஏன் சார் இப்படி கேட்க மாட்டேறீங்க? இந்த டியூனோ இந்த வரியோ வந்து உங்ககிட்ட எடுத்து திருடினது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாய் என. உங்கள் பாட்டோட அடித்தளத்துலேருந்து ஃபீலிங்லேருந்து எடுத்தது தானே சார், அப்படியே போடுங்க சார் அதே மூடில் அப்படின்னா. அப்படியே டேரக்டரை நம்மளும் தானே அது, சரி போடுறேன் அப்புறம் போட்டார் அவர். அந்த மாதிரி சிற்பி சார் வந்து வேறு. நான் ஒரு டியூன் போடுறதுக்கு பாடலுக்காக உட்காரும்பொழுது ராஜகுமாரன் சார் என்கிட்ட ஒரு பக்தி பாட்டு இருந்தது, மீனாட்சி அம்மா மேலே எழுதியிருந்தேன். அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடுன்னு ஒரு மீனாட்சி பக்தி பாட்டு மேலே சொன்னார். உனக்கு என்ன பிறந்தேனே என் தாயே மீனாட்சி அம்மா அப்படின்னு சொல்லி. சார் நல்லா இருக்குதே சார், இது அப்படியே ஒரு லவ் சாங்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா சார்? ட்ரை பண்ணுங்கள், கவிஞர்கிட்ட கொடுத்து எழுதுங்க. பா விஜய் சார் எழுதினார். உனக்கு என்ன பிறந்தேனே ஒரு பக்தி பாட்டு. சரிங்களா சிற்பி சார் அப்படி இல்லை பக்தி பாட்டை கூட டுவேட்டாக போட்டால் ஒத்துக்கிறார் அவர். ஓகே, அவரே தான் சொன்னார், உனக்கேன பிறந்தேனே. சூப்பராக, அதுவும் மனசில் இன்றைக்கும் நிற்கிற ஒரு பாடல். ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ எப்படி எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள் எல்லா படங்கள்லையும் இருந்தாங்களோ அதே மாதிரி தேவயானி அவர்கள் தான் உங்களுடைய எல்லா படங்கள்லையும் கதாநாயகி. இந்த ஒரு டிசிஷன் வந்து ஏன் மற்ற கதாநாயகிகள் கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலையா கதைக்காக? நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்கிறோம், எவர் கிரீனாக அவங்களும் நடிச்சிட்ருக்காங்க. இன்னொருத்தருக்காக நம்ம கதை சொல்லி படம் பண்ண போகிறது, வேற ஒரு ப்ரொடியூசர் என்னைங்க எனக்கு வந்து தேவயானி வேணான்னு சொல்கிற அளவுக்கு வேறு ப்ரொடியூசர் யாரும் நம்ம பண்ணல. நம்ம படங்கள் தான் நம்மளே பண்ணோம், நம்ம தான் இது பண்ணுறோம். அதனால் அது அப்படி தான் நடந்தது. சீரியல் பண்ணாலும் தேவயானிக்காக தான் என் சீரியல் வருது, அதை நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி அதே மாதிரி வந்து ஏன் சார் 5 படங்கள் அதோட வந்து நிறுத்தியாச்சு இயக்கம் அப்படிங்கிறது? அளவாக ஒரு செதுக்கி தேடி தான் பண்ணுறோம். ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்குது. இன்றைய காலகட்டமும் இன்றைய ட்ரெண்டும் நம்மளுடைய சிந்தனையோட செட் ஆகிறது கிடையாது. அதற்காக நாம் போய் ஹாரரும் டெரரும் கொலைகளும் எடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி ஒரு 2 நாள் லவ்வில் டச்சான விஷயங்கள் தான் நம்ம பண்ண முடியும். நம்ம பார்க்குற படங்களே அப்படி தான் இருக்கும். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், இது வரைக்கும் நான் வந்து நம்மளுடைய பெரிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, வெற்றிமாறனோட படத்தை எதுவுமே நான் இது வரைக்கும் முழுசாக பார்த்ததில்லை. பெரிய டைரக்டர், பெரிய ஹிட்டுகள் அவருக்கு இருக்குது. ஒரு 2 ரீலுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. ஒரே இரிட்டேஷன் ஆகும். ஒரு மாதிரி ஆட்கள் கேரக்டர்கள் கொடூரமாக இருப்பானுங்க, கஷ்டமாக இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆஃப் பண்ணிடுவேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். பார்த்ததே இல்லை. அது மாதிரி நம்மளுடைய மற்ற இயக்குநர்கள் இருக்காங்க. பா ரஞ்சித் அட்டகத்தி மட்டும்தான் பார்த்தேன், அது ஜாலியாக தான் இருந்தது. வேறு எந்த படமும் நான் பார்த்ததே இல்லை. பார்க்குற அளவுக்கு அவங்க வந்து ஒரு மாதிரி இன்றைய என்ன சிந்தனைன்னு தெரில, ஒரு மாதிரி பிளாக் சிந்தனையாக இருக்குது, கர்ண கடூரமாக இருக்குது, பார்க்கும் பொழுதே பயமாக இருக்குது. அதெல்லாம் என்னால் முடியாது. நான் ரொம்ப சாஃப்டான நல்ல உணர்வுகள் தான் நான் பார்க்குறேன். மாரி செல்வராஜ் படம் நான் பார்த்துருக்குறேன், மாமன்னன் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பரியேறும் பெருமாள் பார்த்தேன். வாழை நான் இன்னும் பார்க்கல. எல்லோரும் சொன்னாங்க மாரி செல்வராஜுடைய விஷயங்கள் கொஞ்சம் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு அமீரோட விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியறதில்ல. ஆனால்
சசிகுமாரோட விஷயங்களை என்னால் ரொம்ப ரசித்து பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சுப்பிரமணியபுரம் ஒரு ஆட்டோவில் போட்டு ஒருத்தனை கழுத்தை அறுத்துட்டே வருவாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்காது, ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குதுங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர கொடூரமாக இருக்காது. ஆக ஒரு விஷயத்தை கொடூரமாக இல்லாமல் எப்படி சொல்கிறதுங்கிறதையும் இயக்குனர்கள் யோசிக்கணும், பயங்கரமாக இல்லாமல் எப்படி சொல்கிறதுங்கிறதையும் யோசிக்கணும். சசிகுமாரோட அந்த படத்தில் சுப்பிரமணியபுரத்தில் அவ்வளோ இருக்கும், ஆனால் அதை ரொம்ப ஸ்டைலாக ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த ஜெய்யை வந்து அப்படியே நான் சுற்றி எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு புதருக்குள்ளே இழுத்துட்டு போவாங்க. அவங்க கொள்ள தான் போகிறாங்க, ஆனால் நமக்கு பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்குமே தவிர கொடூரமாக தெரியாது. அதே மாதிரி சுப்பிரமணியபுரம் சசிகுமார் சாரை வந்து சுற்றியும் எல்லோரும் எண்டில் ஒரு ஆற்றுக்கு நடுவில் நின்றுருவாங்க. நம்ம நண்பர் யாரோ ஒரு பீடி பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருப்பார், கஞ்சா கருப்பு, அவர் மேலே தான் ஷாட் இருக்கும். அங்கே என்னவோ நடக்குதுங்கிற மாதிரி தான் சஜஸ்டிவாக காட்டுவாங்களே தவிர. ஆக ஒரு டைரக்டருக்கு அவ்வளோ நல்ல சென்ஸ் வேணும், ஒரு புரிய வைக்கணும், அதை கொடூரமாக காட்டக்கூடாது. இங்கே கொடூரமாக காட்டுறதுல தான் புரிய வைக்கிறதே இருக்கிற மாதிரி பல பேர் தப்பாக இருக்குது. பக்கெட்டாக ரத்தத்தை தெளிச்சிக்கிட்டு மக்களை எடுத்து ஊற்றிக்கிட்டு கொடுமை பண்ணுறாங்க. பெரிய பெரிய படங்களில் கூட அந்த மாதிரியான கொடுமை இருக்குது. கட்சி பேரை கொடுக்குறாங்க, பண்டலாக என்ன பேப்பர் அது டிஷ்யூ பேப்பர் கொடுத்து ரத்தத்தை தொடச்சிக்கங்கன்னு வேறு சொல்கிறாங்க. அதையும் ஜனங்க பார்த்துட்டு 700 கோடி 500 கோடின்னு சக்ஸஸ் அப்படின்றாங்க. ஜனங்களை குரூரமாக்குறதெல்லாம் ஒரு கலை, ஜனங்களை மேன்மைப்படுத்துவது தான் ஒரு கலை. சினிமா மிக சிறந்த கலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சமீபத்தில் வெளியாகிருக்க நிறைய படங்களில் வந்து இந்த அதீத வன்முறை அப்படிங்கிறது இருக்குது, அதில் முன்னணி நடிகர்களும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கொடூரமானது, அதீத வன்முறை கொடூரமானது. அதை விட அதை முன்னணி நடிகர்கள் நடிப்பது மிக கொடூரமானது. இவர்களை கேட்க ஆள் இல்லை, யாருக்கும் இவர்களிடம் பயமும் இல்லை, கலெக்ஷன் தான் பார்க்கணும், அவ்வளோதான். மக்கள் மீதும் மரியாதை இல்லை, அப்படி தான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு மென்மையான இல்லை குடும்பம் சார்ந்த படங்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஜனங்க மாறிட்டாங்க. ஜனங்க இப்போ கடந்த 1-2 வருடங்களாக நான் வாட்ச் பண்ணுறேன், நல்ல படம் வேணுங்கிறாங்க, குடும்ப பாங்கான படம் வேணும், குடும்பத்தோடு போய் தியேட்டரில் உட்காரணும்னு விரும்புகிறாங்க. அதனால் சின்ன சின்ன குடும்பஸ்தன், குட் நைட்டு, டாடா, ஒரு மாதிரியான சின்ன படங்களாக இருந்தால் கூட அதுக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாங்க. ஜனங்க தான் அதை முடிவு பண்ணுறாங்க. ஜனங்க வந்து நான் அரைக்குறை ஆடையோட இருக்கிற படம் தான் பார்ப்பங்கிறதுக்காக நம்ம அவுத்து போட்டுட்ட படங்களை எடுக்கக்கூடாது, அவங்களை நல்வழிப்படுத்தணும். அதுதான் கலைஞனுடைய கடமை. அதை பெரிய நடிகர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியாட்டி பரவாயில்ல, சின்ன நடிகர்கள் அதை புரிய வைப்பாங்க. வந்து இப்போ பாருங்கள், சின்ன சின்ன நடிகர்கள் மணிகண்டன் படமெல்லாம் அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க, குடும்பஸ்தெல்லாம் பெரிய ஹிட்டு. சரிங்களா? குரட்டை அந்த என்னது குட் நைட் கூட நல்ல ரிவ்யூ, நல்ல ஹிட்டு. 3 அவார்டு வாங்கி கொடுத்த படம் பார்க்கிங், அது என்ன வன்முறை படமா? முதல்ல நடிகர்களும் அதை எடுக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும், நல்ல சென்ஸ். ஜனங்க மாறும்போது மாறிடுவாங்க. ஜனங்க இப்போ நல்ல படம் பார்க்கணுங்கிற ஒரு, ஏன்னா குடும்பத்தோடு ஒரு இடத்துக்கு போய் உட்காரணுங்கிற மூடுக்கு இப்போ வந்துட்டாங்க. இது இன்னும் ஒரு 4-5 வருடங்களில் எங்களுடைய பழைய வானத்தை போல், விக்ரமன் சாருடைய சூரிய வம்சம் போல், பூவே உனக்காக போல் எல்லாம் மாறும்னு நான் நம்புகிறேன். எந்த படங்கள் உங்களுடைய இது திரும்ப ரீரிலீஸ் பண்ணலாம் இல்லை 2ஆம் பாகம் எடுக்கலாம் அப்படின்னா எது சாய்ஸாக இருக்கும்? நீ வருவாயின பண்ணால் அந்த வசனங்களுக்காக அது மறுபடியும் கொண்டாடப்படும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. எந்த ஒரு வசனம் சார் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாதது, சுவாரஸ்யமாக மாறின தருணம்? எந்த படத்தில்? நீ வருவாயனா. இப்போ நீங்கள் சொன்னீங்களா வசனங்களுக்காக அந்த படம். நீ வருவாயனா முழுக்க முழுக்க வசனங்களால் நிறைப்பப்பட்ட படம், அது ஒரு வசனம் இல்லை. சரிங்களா? சேரவே முடியாதுன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு புள்ளி வைக்கணும், கோலம் போடணும் அப்படின்னு அந்த அம்மா அவளை ஸ்டைலில் பேசுவாள். தொலைச்ச இடத்துல தாங்க தேடணும், வெளிச்சமாக இருக்கிறதுக்காக வேறு இடத்துலையே தேட முடியும் அப்படின்னு இவர் சொல்லுவார். பார்த்தாவே போதும், சிரித்தாவே போதுங்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, எப்படி வாழ முடியும் அப்படிங்கும். சூரியன் போகிற திசையெல்லாம் பார்த்துக்கிட்டு வாழ முடியும்னு ஒரு சூரியகாந்தி நினைக்கும் பொழுது ஏங்க நான் நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த வசன உபமானங்களோட அது இன்றைய லவ் காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்களையும் அது என்னம்மா எழுதியிருக்கிறான், என்னம்மா பேசியிருக்காங்க அப்படின்னு வரும். அது நல்லாயிருக்கும். அது தேவயானி மேம்க்கு உங்களுக்கும் திருமணம் நடந்தது, ஒரு கலாட்டா திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து திருமணத்தின் போது ஒரு புகைப்படம் கூட எடுக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு என்னைக்காவது வருத்தமாக இருந்திருக்கா? புகைப்படம் எடுக்கிறத பற்றி எனக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை. நான் எவ்வளவோ பேரோட வேலை செஞ்சுருக்கேன். இந்த சினிமாவில் 40 வருடங்களாக பணியாற்றியிருக்கேன். 40 வருடங்களாக நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். டாக்டர் கலைஞராக 2-3 தடவை சந்திச்சிருக்கேன்.
சூரியவம்சம் பார்க்க வந்தார், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு பார்க்க வந்தார், ரஜினி சார் வந்தார், நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், ஜெயலலிதா அம்மா கூட நான் சந்திச்சிருக்கேன். யாரு கூடவும் நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது இல்லை, ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் அதை நான் கேட்டு வாங்கினதில்லை. ஃபோட்டோங்கிறது எனக்கு ஒரு பெரிய மேட்டராக எனக்கு படல. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு பாதுகாக்கிறதாகவும் எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை. இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு இல்லை, ஸ்பெஷல். எனக்கு அப்படி ஒன்றும் நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. அதாவது புகைப்படங்களில் வச்சுக்கிட்டு பெருமைப்படுவது என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனம். என்கிட்ட அது கிடையாது, அது கொஞ்சம் இல்லை. புகைப்படங்களால் ஒன்றுமில்லை. உள்ளத்திலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் நாம் உன்னை வச்சுக்கிட்டு பெருமைப்படணும், கர்வப்படணும், கம்பீரப்படணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி உள்ள ஒரு ஆள்னு நினைக்கிறேன். பட் தேவயானி மேமுக்கும் இதே எண்ணம் தானே? ஒரு மேரேஜ் ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓகேவா இருக்கா? அதை பற்றி தெரியல, அவங்க தான் யோசிக்கணும், சொல்லணும். ஆனால் அவங்க நிறைய ஃபோட்டோக்கள் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஆப்போசிட் அப்படியே. இல்லை, அது ஒரு சின்ன குழந்தைத்தனம், என்கிட்ட அது இல்லைன்னு சொன்னேன். சரி சரி. ஒரு ஃபோட்டோவை சேர்த்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன சிறுபிள்ளைத்தனமான குழந்தைத்தனம். டாக்டர் கலைஞரை நம்ம அவ்வளோ தடவை சந்திச்சிருக்கிறோம், அவார்டு கூட அவர் கையால் வாங்கியிருக்கிறோம். அந்த ஃபோட்டோ நம்மகிட்ட இல்லைன்னா கலைஞர் நம்மக்கிட்ட இருக்காருல்ல, நம்ம மனசுக்குள்ளே இருக்காருல்ல, இல்லையா? அவர் என் மனசுக்குள்ளே நான் இருக்கிறேன்ல. அவர்கிட்ட சொன்னாரா, என்னுடைய உறவினர் கலைஞர்கிட்ட சொன்னாரா, ராஜகுமார் என் சொந்தக்காரன் தான் அப்படின்னு. பார்த்தா அப்படி தெரியலையே ஐயா அப்படின்னாராம். ஏன், அவன் கொஞ்சம் லட்சணமாக இருக்கானே அப்படின்னாராம். அப்படின்னு சொன்னாரியா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. இப்போ ரஜினி கமல் அவர்களுடைய நட்பு பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ பல வருடங்கள் கழித்து 2 பேருமே மறுபடியும் சேர்ந்து நடிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான கதை, எந்த இயக்குனர் இப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ்? அப்படி ஒரு செய்தியை நானும் ஒரு முறை தான் கேள்விப்பட்டேன். அவர்கள் என்ன மாதிரியான முடிவு, என்ன மாதிரியான கதைகள் செய்யணும்னு இருக்குது. நான் போன படத்தில் 50 பேரை கொன்னேன், நீ 40 பேரை கொன்னேன், ஆக 2 பேரும் சேர்ந்து 90 பேரை கொலை செய்கிற மாதிரி ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்தாங்கன்னா அது அவங்களுடைய பெருமையை குறிக்கும். எனக்கு வந்து நினைத்தாலே இனிக்கும், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, இந்த மாதிரியான படங்கள் ரஜினியும் கமலும் ஜாலியான படங்கள் ஒன்று பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதே நினைத்தாலே இனிக்கும் டீம் இருக்குது, ஆர்கெஸ்ட்ரா குரூப், அதே குரூப் இருக்குது, அதே ஆளுங்க எல்லாரும் வாசிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹீரோயின் கூட செத்துச்சா இல்லையான்னு கூட நம்ம சரியாக காட்டல, சரிங்களா? அதே ஹீரோயின் இருக்குது, சரி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அப்படின்னு அந்த அம்மாவையும் வச்சுக்கிட்டு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு நினைத்தாலே இனிக்குமே நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். யார் இயக்கலாம் சார்? சாங்ஸு ரொம்ப இருக்கிற ஒரு படம், அருமையான ட்விஸ்ட்டுகள் எல்லாம் இருக்கிற படம். அது ஒரு பாலச்சந்தரோட படம், சரிங்களா? அதை அவ்வளோ ஈஸ்தட்டிக் சென்ஸோட மறுபடியும் இயக்கி அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு வரோம்னா வசந்த் சார் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. அவர் ஒரு முறை வேண்டான்னு ஒதுங்கி இருக்கார், ரஜினி சாரை வச்சு என்னால் இயக்க முடியாதுன்னு. இப்போ அவர் நினைத்தால் எனக்கும் கேபி பண்ணால், இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால், 2 பண்ணால் எப்படி பண்ணுவார், அதை நீ கற்பனை பண்ணி அழகாக பண்ணி நீயே டைரக்ஷன் பண்ணியான்னு சொல்லலாம். வசந்த் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும். நமக்கு ஒரு புதுமையான யாராவது ரஜினி எதிர்பார்க்காத, கமல் எதிர்பார்க்காத ஒரு படம் கிடைக்கும். இவங்க 2 பேர் எதிர்பார்க்குற ஒரு படம் கிடைச்சா அதில் 90 கொலை இருக்கும், ரத்தம் வந்து பேக்கெட்டாக கலக்கணும், இதெல்லாம் கொடூரமானது. சார், இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை இருந்தாலே வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், அதே மாதிரி இப்போது இனியாவும் வந்து பாடகியாக நிறைய ஷோவில் வந்து நம்ம ரியாலிட்டி ஷோஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கா, அடுத்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேள்விப்படுறோம். இனியா நடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சார் அவங்களோட பார்த்து வந்து அவங்க சூஸ் பண்ணதா இல்லை நீங்கள் கொண்டு போனதா? அது இந்த குழந்தைகள் இருக்காருங்க இல்லைங்களா, எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக சரி, நீங்கள் அவங்கள உருவாக்கவே முடியாது, நீங்கள் அவங்கள கொண்டுட்டு போகவே முடியாது, ரொம்ப கஷ்டம். எல்லா அப்பாக்களும் குழந்தைகளை பயங்கரமாக இது மாதிரி கொண்டு வரணும், அது மாதிரி கொண்டு வரணும் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் சொன்ன பேச்சு கேட்பாங்க, ஒரு சின்ன வயசு ஆகும் பொழுது அப்புறம் அவங்க அவங்க தலைக்கு மேலே போயிட்டாங்க, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான்னு சொல்லுவாங்கள்ல, பண்ண முடியாது. அவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை பெட்டர்மெண்ட் பண்ணுறது தான் நம்மளால முடியும். அவங்களுக்கு அந்த விருப்பங்கள் இருக்குது, அதை அவங்க செய்கிறாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போது குடும்பத்திலே வந்து 2 பேர் இயக்குனர்கள் இருக்கீங்க. நீங்கள் ஒரு பக்கம், தேவயானி மேமும் இப்போ ஒரு படம் இயக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் யாராவது ஒருத்தர் வந்து குழந்தைங்களை வச்சு இயக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கா? இது வரைக்கும் இல்லை, ஆனால் நாங்கள் கண்டிப்பாக செய்யணும், அது எங்களுடைய கடமை. ஏன்னா அவர்களை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணும்.
வெளியிலிருந்தே ஆஃபர்கள் இருக்கிறதுனால நாங்கள் அதை பற்றி யோசிக்கலை. அவளை வச்சு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்தே நிறைய பிரியங்காவுக்கு 2-3 டைரக்டர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஓகே. இனியாவுக்கும் 2-3 கதைகள் வந்து விட்டது, கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் சரியாக வரணும். வராத பட்சத்தில் நாங்களும் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், சப்போர்ட்டுக்கு தான் பண்ணுவோம். ஓகே. பிரியங்காவுக்கு வந்து முழுக்க முழுக்க நடிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் தானே சார்? அவளும் ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு, பார்க்க அழகாக லட்சணமாக இருக்கிறதுனால நடிப்பும் பண்ணுவாள். ஆர்டிஸ்ட்டு ரொம்ப சூப்பராக பெயிண்ட் பண்ணுவாள். அந்த மாதிரி நுணுக்கமான ஒரு பெயிண்டிங் நம்ம பார்க்கவே முடியாது, அவ்வளோ அற்புதம் பண்ணுவாள். எந்த சின்ன வேலை பண்ணாலும் ரொம்ப அற்புதமாக அவள் செய்வாள். என்னுடைய இந்த சோப்பு பேக்கிங் எமையா நேச்சுரல்ஸ், ஓகே, ஃபுல் சோப்பு அவள் தான் பேக்கிங் பண்ணுவாள். சோப்பு டப்பாவில் ஒரு டேப் போட்டு ஒட்டியிருப்பாங்க, அதை எடுக்கிறதுக்கு ஒரு கத்தி வேணும். ஒரு அர்ஜென்ட்டில் நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். பிரியங்காவோட சென்ஸ் அதை ஒட்டக்கூடாது. பாத்ரூமில் போய் சோப்பு டப்பா இருந்ததுன்னா அதை எடுக்கும் பொழுது அப்படி எடுத்தால் வரணும். சரியா? அதுக்கப்புறம் அவள் அந்த சோப்பை பாருங்கள் எப்படி இப்படி ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கணுமா அந்த சோப்பு. ஓகே, சரியா? எப்படி ஒரு சோப்பு அவள் தான், அவளோட ஐடியா தான் அதெல்லாம். ஆர்டிஸ்டிக்னா அவள் வெறும் ஆர்டிஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் இப்படி அது மேலே அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்குது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் லேயர் வந்து எடுக்க முடியாது, ஒட்டிகிட்டு இருக்கும், சிசர் தேவைப்படும். அதை அவள் சொல்கிறா அப்படி இல்லை, இந்த இது இருக்குது இல்லையா, இந்த லேபிள், இந்த லேபிளை அப்படி எடுத்த உடனே அப்படியே லட்டு மாதிரி சோப்பு தனியாக வரும். சரியா? ஓகே, ஈஸியாக அங்கே போய் சிசர் வேணும், கத்தி வேணும், அப்படி தேடிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, கஸ்டமராக ஆயிடக்கூடாது, ஈஸி மராக இருக்கணும். அப்படிங்கிறது பிரியங்காவுடைய ஒரு விஷயம். அவ்வளோ யோசிக்கிற ஒரு குழந்தை அது. அவளுடைய ஐடியா தான் இந்த சோப்பு கீப்பு எல்லாமே, பேக்கிங் எல்லாமே. ஓகே, எப்படி பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் த பெஸ்ட். அந்திமலை சேனலுக்கு நான் நீண்ட நெடுநேரம் உங்களுடன் பேசியிருக்கிறேன், நல்ல விஷயங்கள் பேசியிருக்கிறேன், அரசியல் பற்றியும் கூறியிருக்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய உள்ளத்திலிருந்து, சிந்தனையிலிருந்து மிக போல்டாக வெளிவருபவை. அதை தாங்கிக் கொள்கிறது உங்களுடைய கனத்த இதயத்திற்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். அன்புடன் ராஜகுமாரன்.